ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைதராபாத் ஜூலேயே நான் மெயினாக எதிர்பார்த்தது இந்த ஆப்ரிக்கன் லைன் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அது பார்க்கலாம் தான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே மான் நிறையா இருக்குது, கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, டைம் பத்தலை. பட் ஆனால் குயிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மற்ற நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே யானைகள் பார்க்குறது மட்டும் ஏன் கூட்டமாக இவ்வளோ பேர் இருக்காங்க தெரில. இங்கே மட்டும் இல்லை, எந்த ஜூ போனாலும் சரிங்க, யானை பார்க்குறது மட்டும் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க எப்போவுமே. ஸோ யானை அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நான் நினைக்கிறேன். இவன் தான் நம்மளுக்கு நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. எவ்வளோ பெருசாக இருக்கா. ஸோ உள்ளே போட்டிங்கே இருக்குங்க. ஸோ போட்டிங் போகலான்னு அவ்வளோ வந்தேன். என்னோடய பேட் லக், இன்றைக்கி போட்டிங் க்ளோஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஸோ நரியிலே 2-3 கேட்டகரி வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி பிடிச்சி வச்சுருக்காங்க. பட் நரி சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. அதோடய சேஷ்டைகள் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஜூவில் ஹைனா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க, அன்எக்ஸ்பெக்டட். பட் ஆனால் ஹைனாவும் பார்த்தாச்சு. 1-2 ஹைனா தான் வச்சுருக்காங்க. இப்போ தாங்க நம்ம மெயின் பிக்சரே வந்திருக்கோம். இங்கே தாங்க ஆப்ரிக்கன் லைன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 லைன் தான் பார்க்க முடிஞ்சது. ஒரு ஆண் சிங்கமும் இன்னொன்று பெண் சிங்கமும் இருந்தது. ஆக்சுவலாக இங்கே இருக்குது பெண் சிங்கம், இங்கே இருக்குது முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா பெண் சிங்கம் முன்னாடி இருக்குது. ஆண் சிங்கம் பாருங்கள் பின்னாடிருந்து வந்துட்டுருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் அங்கே உள்ளே படுத்துருந்துங்க, இப்போ தான் ஏஞ்சி முன்னாடி வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தேன்னா அது அந்த சைடிலேருந்து பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர விசிபிளாக இருந்துச்சு. இப்போ தான் எந்திரிச்சு வராங்க 2 பேருமே. சடனாக பார்த்தா அவ்வளோ க்ரௌடுங்க, எங்கேருந்து வந்தாங்க தெரியல, சடனாக அவ்வளோ க்ரௌடு வந்துட்டாங்க. அது 2மே பேராக வேறு இருக்குங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ ஒர்த்து வாட்ச்னா இதுதாங்க, ஒர்த்து சூப்பருங்க. இந்த ஜூவில் பிக் ஃபைன்னு சொல்லப்படுற சிங்கம், புலி, அப்புறம் யானை, அப்புறம் காண்டாமிருகம், அப்புறம் காட்டெருமை. ஸோ இதில் காட்டெருமை மட்டும் மிஸ்ஸிங்க, மற்ற எல்லாமே பார்த்தாச்சு, பார்க்கவும் முடிஞ்சது எங்களால். ஸோ உள்ளே கூட ஐ திங்க் இப்போ மட்டும் தான் நினைக்கிறேன் உள்ளே நிற்கிது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அப்படியே வெளியே வர பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய வகையான மான்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு வகையான மான் தான் அந்த சாம்பார் டீர். ஸோ மான்களே கொஞ்சம் பெரிய மான்னா அந்த சாம்பார் டீர் தான் சொல்லுவாங்க, சாம்பார் மான். ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம்.